நம்ம செய்தி கேட்குறது ஞாயிற்றுக்கிழமை காலைல ரொட்டீனாக செய்தி கேட்க வந்தேன், அது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி கேட்கறதுக்காக நான் வந்தேங்கிறதுக்காக இல்லை. அப்படி ஒரு சர்வீஸ் ஆர்டரே நமக்கு கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் ஏன் ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ளே வந்து செய்தி கேட்குறேன்னா, அந்த செய்தி என்னை மாற்றணும், அந்த செய்தி என்னைக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வழிவகை செய்யணும். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா அவன் எதையோ கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீங்க. ஒரு டியூஷனுக்கு அனுப்புனா இருக்கிறத விட நல்ல மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சுகமாயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு வண்டியை மெக்கானிக் ஷாப்பில் விட்டால் ரிப்பேர் ஆகி சரியாகி வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது என்ன ஆகணும்? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்ல. அப்போ கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக என்ன சொல்கிறாரு? இதன் மூலமாக எனக்கு நித்தியத்துக்கான வேலைகளை செய்கிறார். அந்த நித்தியத்துக்கான வேலைகளை நாம் மறந்துட்டோம். அதில் ஒன்று என்ன, என்னை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்ளுகிறார். அப்போ சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிற அந்த சிங்காசனத்தில் நான் இருக்க போகிறேன். என்னையும் அவர் சொல்கிறார், ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் நான் எப்படி உட்கார்ந்தேனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வச்சுக்கொள்வேன், உட்கார போகிறேன். அப்போ உட்கார்ற எனக்குள்ளே இருந்து என்ன புறப்படணும்னு கேட்டிங்கன்னா, பளிங்கு போல சுத்தமும் தெளிந்த ஒரு நதி புறப்பட்டு வரணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அந்த வேர்டை கவனிங்களேன், பளிங்குக்கு ஒப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. ஒவ்வொரு ஊழியக்காரனும் அல்லது ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? புறப்பட்டு வரணும், நதி போல பாயணும். அது வந்து அநேகருக்கு தாகம் தீர்க்கணும்.